இன்கம் டேக்ஸ் கட் கன்சர்வேட்டிவ் தலைவர் பியோ பொலியோ அவர்கள் தன்னுடைய முதலாவது கேம்பெயினில் மிடில் கிளாஸ் மக்களுக்கு அறிமுகப்படுத்திய 15% இன்கம் டேக்ஸ் கழிவு. Canada First Conservatives will cut income taxes by 15% for the average worker or $2,000 for the average couple. இது ஒரு கப்பலுக்கு வருடத்திற்கு up to $2,000 மட்டும் சேமிக்கலாம். கேட்க நல்லா இருக்கு, ஆனால் இது அப்படி அல்ல. 15% tax அல்ல, 15% tax bracket. That tax cut is going to give the exact same amount of money to someone earning $500,000 than it would give to someone earning $50,000. Liberal 1%, conservative 2.25%. இது அதிகமாக சம்பளம் வாங்கும் மக்களுக்கு ஏற்ற ஒரு ப்ரோக்ராம், சாதாரண மக்களுக்கு அல்ல. இந்த எலெக்ஷனே அஃபோர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைலை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த மக்களுக்கு 57,000க்கு மேலே உழைச்சா தான் இந்த ரிட்டர்ன் வருமென்றால் இந்த மக்களால் எப்படித்தான் உழைக்க முடியும்? வணக்கம் எல்லாம், எப்படி இருக்குங்க? 15% இன்கம் டேக்ஸ் கட் கேட்க நல்லா தானே இருக்குது. இது எப்படி வேலை செய்யும்? இதை முதல்ல அறிமுகப்படுத்தினது லிபரல் கட்சியை சேர்ந்த மார்க் கார்னி அவர்கள். அவருக்கு நீங்கள் ஓட் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு வருடத்துக்கு ஒரு கப்பலுக்கு $800 மட்டும் சேமிக்கலாம். இதை பார்த்துட்டு அடுத்த நாள் கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த பியோ பொலியோ அவர்கள் அவர் அறிமுகப்படுத்தியது நீங்கள் எனக்கு ஓட் பண்ணீங்களா இருந்தால் நீங்கள் வருடத்துக்கு ஒரு கப்பலுக்கு up to $2,000 மட்டும் நீங்கள் சேமிக்கலாம். சரி, இந்த 15% tax cut இது எப்படி ஒர்க் பண்ணுன்றதை பார்ப்போம். Canada First Conservatives will cut income taxes by 15% for the average worker or $2,000 for the average couple. We're acting by putting more money in Canadians' pockets through a middle-class tax cut that I announced yesterday. A tax cut that will save a two-income family up to $825 a year. சரி, இந்த 15% tax cut எப்படி வேலை செய்யும்? இதுக்கு நீங்கள் குவாலிஃபை பண்ணினால் மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்டை அடைய முடியும். இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு விடயம்தான். இதில் கவர்மெண்ட்டுக்கும் நஷ்டம் இல்லை, உங்களுக்கும் நஷ்டம் இல்லை. எண்ட் ஆஃப் த டே ஒரு கேம்பெயினுக்கு ஏதோ அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் தேவைப்படுது, அதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் கடைசியில் உங்களுக்கு தெரியும் இதால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குதா இல்லையாண்டு நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. ஸோ இது ஒரு 15% டேக்ஸ் கட்டுன்னு சொல்கிறத விட 15% டேக்ஸ் ப்ராக்கெட்டுன்னு தான் சொல்ல வேண்டும். இந்த ஃபெடரல் டேக்ஸ் ப்ராக்கெட் 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் முதலாவது வகை தான் இந்த 15% டேக்ஸ் ப்ராக்கெட். இந்த டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இயர்லி இன்கம் $57,375 நீங்கள் மேக் பண்ண வேண்டும். இதுதான் அந்த முதலாவது ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட்டை தான் 15% டேக்ஸ் கட்டுன்னு அழைக்கிறார்கள். இந்த 15% டேக்ஸ் ப்ராக்கெட் இந்த அமௌண்ட் ஒவ்வொரு வருடமும் மாறிக்கொண்டே இருக்கும். போன வருடம் 55,867 இருந்தது. இந்த வருடம் 57,375 அதிகரித்துள்ளது. அடுத்த வருடம் 59, 60,000 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இவங்களுடைய கேம்பெயினுடைய ப்ராமிஸை பார்ப்போம். On the lowest federal tax bracket, that's all income under $57,000. It currently sits at 15%. Mark Carney is promising a Liberal government would lower that rate by 1% to 14%, while Pierre Poilievre has announced a Conservative government would go further, cutting the tax rate by more than 2% to sit at 12.75%. Liberal 1%, அதாவது 15% bracket இல்ல, இப்போ 14%. இதே கன்சர்வேட்டிவ் 2.25, அதுவும் 15% இல்லை, 12.75% தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ லிபரலுக்கு நீங்கள் ஓட் பண்ணுவீங்களா இருந்தால் ஒரு நபருக்கு வருடத்துக்கு $400 அப் டு ரிட்டர்ன். இதே கன்சர்வேட்டிவ்க்கு நீங்கள் ஓட் பண்ணுவீங்களா இருந்தால் அப் டு $900 உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். ஆனால் அது ஈஸியான மணி அல்ல. இது எல்லாராலையுமே குவாலிஃபை பண்ண முடியாது.
ஏனென்று சொன்னால் இந்த முதலாவது 15% பிராக்கெட்டில் வந்து நீங்கள் $57,375 வருடத்துக்கு மேக் பண்ணினால்தான் இந்த மேக்சிமம் அமௌண்ட்டை வந்து கிடைக்கும். அதாவது இந்த $400 இந்த $900 $57,375 நீங்கள் இயர்லி இன்கம் மேக் பண்ணினால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பணம் கிடைக்கும். இந்த 57,375 எப்படி இவங்க கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தால் முதல் 16,000க்கு வந்து பெரிய அளவில் டேக்ஸ் வந்து டிடக்ட் பண்ணப்படாது. மிச்ச $41,000 தான் அதிகமாக வந்து இந்த வரிகள் வந்து அறவிடப்படுகிறது. இந்த எலெக்ஷனில் இருக்கிற அடிப்படை பிரச்சனையை கொஞ்சம் கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்கிறதான். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கஷ்டப்படுற மக்களால் இந்த அமௌண்ட்டை வந்து மேக் பண்ண முடியாது. ஒரு மினிமம் வேஜஸில் நீங்கள் வேலை செய்வீங்களா இருந்தால் $17.70 நீங்கள் வேலை செய்வீங்களா இருந்தால் உங்களுக்கு இயர்லி இன்கம் 33,000 தான் உங்களுக்கு வந்து சேரும். அதாவது $33,984. இந்த $57,375க்கு நீங்கள் குவாலிஃபை பண்ணுறதா இருந்தால் இன்னும் $23,391 ஷார்ட்டாக இருக்குது. சரி, மாதம் அவருக்கு $20 பண்ணி போட்டு பார்த்தாவே உங்களுக்கு $38,000 தான் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த $57,375 நீங்கள் இன்கம்மை மேக் பண்ணினால் மட்டும்தான் இந்த மேக்ஸிமம் இந்த $400 $900 உங்களால் மேக் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் மினிமம் $30 சம்பளம் எடுத்தால் மட்டும்தான் $57,600 வந்து இயர்லி இன்கமாக போய் சேரும். அப்போ $30 மேக் பண்ணால் தான் நீங்கள் வந்து இந்த காசை வந்து டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து சேரும். எல்லாராலையுமே $30 வந்து இப்போ மேக் பண்ண முடியாது. $25 மேக் பண்ணுவீங்களா இருந்தாலும் $20 மேக் பண்ணுவீங்களா இருந்தாலும் இங்கேயும் இதில் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. எப்படின்னு சொன்னால் இந்த $57,375 வந்து இந்த முதலாவது டேக்ஸ் ப்ராக்கெட்டில் முதல் $16,000 வந்து அதிகமான டேக்ஸ் அல்ல. மீதி $41,000 தான் அதிகமான டேக்ஸ் வந்து அறவிடுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு 30,000 மேக் பண்ணுவீங்களா இருந்தால் முதல் 16,000க்கு பெரிய அளவில் டேக்ஸ் இருக்காது. மிச்ச 14,000க்கு தான் இந்த 15% டேக்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த நீங்கள் ஓட் பண்ணுவீங்களா இருந்தால் ஏதாவது ஒரு கட்சிக்கு சும்மா போட்டு பார்ப்போம். லெட்ஸே கன்சர்வேட்டிவ்க்கு போகிறீங்கன்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு $40,000 நீங்கள் இயருக்கு மேக் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு 30 இல்லாட்டி ஒரு $20-25 தான் உங்களுக்கு இந்த டேக்ஸ் ரிட்டர்ன் வரும். இயருக்கு ஒரு $200 தான் வரும். இது எப்படின்னு சொன்னால் டக்ஃபோர்ட் மக்களுக்கு $200 கொடுத்து ஓட் வாங்கின மாதிரி தான். இந்த ப்ரோக்ராமில் அதிகமாக பெனிஃபிட் ஆகிறது வந்து அதிக பணம் உழைக்கிற மக்கள் தான். 100,000 உழைத்தாலும் இவங்களுக்கு இந்த பெனிஃபிட்டை கொடுக்கத்தான் வேணும். 500,000 உழைச்சாலுமே இந்த டேக்ஸ் ரிட்டர்னை வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து இவங்க குவாலிஃபை ஆகிறாங்க. Tax cut is going to give the exact same amount of money to someone earning $500,000 than it would give to someone earning $50,000. I don't think that makes much sense. ஸோ காசு இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான பணம் ரிட்டர்ன் வந்து திரும்பி வரப்போகுது. கஷ்டப்படுற மக்களுக்கு இந்த ரிட்டர்ன் போய் சேராது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு $100,000 ஒரு இயருக்கு மேக் பண்ணுறதா இருந்தால் நான் வந்து 1% ஆற அந்த $400 போய் லிபரலுக்கு ஓட் பண்ணுவேன்னா இல்லாட்டி கன்சர்வேட்டிவ் வந்து எனக்கு $900 தருது. நான் யாருக்கு ஓட் பண்ணுவேன்? கன்சர்வேட்டிவ்க்கு தான் ஓட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு $900 ரிட்டர்ன் திரும்பி வருது. ஸோ எப்பொழுதுமே அரசியல்வாதிகள் பணக்கார மக்களுக்கு தான். நீங்கள் தான் முடிவு பண்ண வேணும். 1% வழங்குற லிபரலுக்கு ஓட் பண்ண போகிறீங்களா, 2.25% வழங்குற கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஓட் பண்ண போகிறீங்களா என்று. இந்த எலெக்ஷனே அஃபோர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைலை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த மக்களுக்கு 57,000க்கு மேலே உழைச்சா தான் இந்த ரிட்டர்ன் வருமென்றால் இந்த மக்களால் எப்படித்தான் உழைக்க முடியும்? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.